ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா ஃபோர்ஸ் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர். ஓகேவா? இது வந்துட்டு எந்த ஒரு ஸ்பெஷலாக அப்படிலாம் எதுவும் போடலடா. ஜஸ்ட் இந்த மாதிரி ஓகே ஒரு ப்ரொஃபஸர் சைடு வச்சு எப்படி போடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஸ்டோரி எப்படி போகும்னு தெரில. மறக்காமல் கேட்டுட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோக்கும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்கடா. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுவும் அதுக்கு முன்னாடி போட்டதை விட அது இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு 6 கிட்டத்தட்ட இப்போ பார்க்கும்போது 7K வியூஸ் வந்துருச்சு. எனக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கண்ணிங்க அழுக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூடா எல்லாத்துக்கும். ரொம்ப நன்றி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு இது பண்ணுறதுக்கு. எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்னும். ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ 600 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஸோ போன வீடியோவில் தான் 500 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இது சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் 600 சொல்கிறேன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் மஸ்ட். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்ட்ரோ பற்றி அவங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகே, இன்ட்ரோ என்னென்னா, ஜேகே வந்துட்டு ப்ரொஃபஸர். ஓகே, நீங்கள் வந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் வந்துட்டு இப்போ செகண்ட் இயர் படிக்கிறீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஆகாது. இப்போ ஜேகே எப்படின்னா எந்த ஒரு பொண்ணுக்குட்டியும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். யார்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டார். சார் கிளாஸ்க்கு வருவார், அவர் தான் உங்களுக்கு கிளாஸ்க்கு வருவார், அவர் ப்ராப்பராக பாடம் நடத்துவார். ஆனால் உங்களை மட்டும் அவர் எப்பயுமே திட்டிட்டு ஒரு மாதிரி உங்ககிட்ட மட்டும் அவ்வளோ ரூடாகவே தான் இருப்பார். அதனாலேயே உங்களுக்கு ஜேகேவை கண்டாலே சுத்தமாக ஆகாது. உங்களுக்கு அப்படியே வெறுத்துரும். வேணா இப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெறுத்துருவீங்க. ஸோ உங்களுக்கு அவர் எப்படி உங்களை ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேடா, வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லே நீங்கள் தான் அப்படியே கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட, இங்கே பாரு ஃபஸி, சொல்லுடி என்னாச்சு? இந்த சாரி ஆண்டி இப்படி பண்ணுறாரு, எனக்கு மட்டும் ஆண்டி இவர் இப்படி இது பண்ணுறாரு? சத்தியமாக எனக்கே தெரிலடி. அப்படி நீ என்னடி பண்ண அவர் ஏன் உன்னைய மட்டும் அவ்வளோ இது பண்ணுறாரு? அவர் படிக்கிற விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருப்பார், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அவ்வளோதானே. மற்றபடி வேறு யார்கிட்டையும் அவர் எதுவுமே இது பண்ணுறது இல்லையேடி. உன்கிட்ட மட்டும் ஏன்டி அந்த மனுஷன் அப்படி இருக்காரு? அதுதாண்டி எனக்கும் தெரியல. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு புரியல. நான் என்ன அவரை பண்ண சொல்லு பார்க்கலாம். ஏன் அவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட புலம்பிகிட்ருக்கீங்க. அந்த சமயம் பார்த்து அப்படியே ஜேகே வராரு. கிளாஸே சைலண்ட் ஆயிடுது. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு குட் மார்னிங், நல்லா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிடுறாரு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு போன கிளாஸ் நம்ம எதோட பார்த்துருந்தோம் சார், இந்த பேஜில் இந்த லைனில் இந்த இது தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கிளியராக ஒருத்தவங்க எழுந்து சொல்கிறாங்க. குட், உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்கள உட்கார சொல்லிடுறாரு. அப்படியே அந்த இதிலேருந்து அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணி அவர் அப்படியே நடத்திட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு, இவர் நடத்துகிறது நல்லா தான் புரியுது, டீச்சிங் இதில் இவர் கரெக்டாக தான் இருக்கார், ஆனாலும் நம்மக்கிட்ட மட்டும் ஏன் இவர் இவ்வளோ ரூடாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அவர் அப்படியே நடத்திட்டுருக்காரு. யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா சார்? டவுட் இருக்கா இல்லையா அதுதான் கேட்டேன், உங்களை இழுக்கலாம் சொல்லலை. இவ்வளோ யோசிக்கிறீங்க, புரிதா இல்லையா நடத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்குறாரு. நீங்களும் அப்படியே பந்த முடிச்சுட்டு நமக்கு புரியுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படி நார்மலாக நமக்கு புரிஞ்ச இந்த பயமும் இல்லாமல் தானே உட்காந்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு இவர் என்ன நம்ம பக்கம் திரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு ஐயோ மறுபடியும் இவர்கிட்டே வராரு இவர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. கரெக்டாக நீங்கள் அப்படியே யோசித்து முடிக்கிறது கரெக்டுங்கிற மாதிரியே அவர் இருந்துட்டு ஒயன் சார் எழுந்துரி, எல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சா ஒயன்? ஸோ
புரிஞ்சிருச்சு சார், எந்த டவுட்டும் கிடையாது எனக்கு. உனக்கு இப்போ இந்த இதில் இருந்த ஒரு டவுட் கூட இல்லையா? சார் இல்லை எனக்கு. உனக்கு ஒரு டவுட்டும் கிடையாது. சார் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை சார். ஏன் சார் இப்படி இது பண்ணுறீங்க? ஓகே, அப்போ நீ இதை வந்து டீச் பண்ணுவா சார். அது வா, டவுட் இல்லைன்னு சொன்னல. ஸோ அப்போ உனக்கு புரிஞ்ச அளவுக்கு நீ எல்லாத்துக்கும் நடத்து. நான் பார்க்குறேன் உனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். வா வந்து நடத்து சார். நீங்கள் இங்கே பாருவேன், சொன்னால் அதை மட்டும் செய் புரிதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி மிரட்டுறாரு. அப்போது நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே பார்க்குறீங்க. அவர் இருந்துட்டு, ஏய் ஒயன் உனக்கு புரிஞ்சிருச்சு தாண்டி. ஏய் எனக்கு புரிஞ்சிருச்சுடி, அப்புறம் ஏன்டி போய் சொல்லுடி, ஏன்டி நீ அவர்கிட்ட வாக்குவாதம் நடத்திட்டுருக்கு? இல்லை எல்லாரும் தானே இருக்காங்க, அவர் அப்புறம் ஏன்டி என்கிட்ட மட்டும் இப்படிலாம் இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜேக்கு அப்படியே ஒரே கற்று தான் கத்துறாரு. ஒயன் சார் இப்போ வரியா இல்லைன்னாங்கிற என்ன ஒரு சாருக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கணுன்னு கூட உனக்கு தெரியாதா ஒயன்? இதை தான் உனக்கு இவ்வளோ நாளாக கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களா? சார் அப்படி இல்லை. இங்கே பாருவேன், வார்த்தைக்கு வார்த்தை பேசிகிட்டு இருக்காத. நான் சொன்னதை செஞ்சுருந்தீனா உனக்கு இவ்வளோ ஒரு இது தேவையே இல்லையே. இப்போ உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா எதுக்கு நீ இப்படி இது பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ரொம்ப அப்படியே கத்திகிட்டு இருக்காரு. நீங்கள் இருந்துட்டு, சார் நான் சொன்னதை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு, இவன் என்ன பைத்தியக்காரனாவன், பைத்தியக்காரன் சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ கத்துறான் பாரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்னையும் இவன் பைத்தியக்காரன் மாதிரி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் கத்திகிட்டே கிடக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு, இந்த லட்சத்தில் உனக்கு இந்த சிரிப்பு தேவையாக மூடிட்டு போடி, அதுக்கு ஏதாவது கத்த போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு தலையெழுத்துற எனக்கு தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே விதியேன்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. சொல்லு, உன்னை வந்து இங்கே மூஞ்ச பார்த்துட்டு நான் நிற்க சொல்ல, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு புரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரா. நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு இது வந்து இப்படி 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 அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு, இது இப்படி தான் சொல்லணுமா ஏன் சார்? நீங்கள் எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் சார் சொல்ல சொன்னீங்க, அவ்வளோதான் சார் நான் சொல்லிட்டேன், எனக்கு இவ்வளோதான் புரிஞ்சு, இதுக்கு மேலே தப்பாக இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட சொல்கிறீங்களா. அவர் பார்த்துட்டு, ஓ ஓ உனக்கு என்கிட்ட இவ்வளோ கத்தி பேசுகிற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா ஏன்? தயவு செஞ்சு நான் உங்கள் காலில் கூட விழுறேன் சார். நீங்கள் மற்றவங்க கிட்ட வேறு மாதிரியும் என்னை மட்டும் நீங்கள் தனியாகவும் ட்ரீட் பண்ணுறீங்க, எனக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்து முன்னாடியும் நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லிடுறீங்க. சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்குள்ளே திரும்பி கூட பார்க்காம வந்துடுறீங்க. அப்படியே ஜேகேவுக்கு அப்படியே செம்ம கோபம் வருது. அவர் அப்படியே உங்களை பார்த்து ஒரு முறை தான், வயன் என் கேபினுக்கு வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரே முறையில் அப்படியே முறைச்சிட்டு போயிடுறாரு. நீங்கள் இருந்துட்டு அப்படியே போயிட்டு நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, அடியே பொய்யன், ஏய் அவர்கிட்ட என்னடி பேசி வச்சுருக்க? என்ன பேசி வச்சிட்ருக்க? ஏதாவது இருக்காடி உனக்கு? ஷோ கடவுளே, போ, சும்மாவே அந்த மனுஷன் உன்னை நல்லா கிளின்னு கிழிப்பார், இப்போ சொல்லவா தேவை? போயிட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா, நீங்கள் அப்படியே போகிறீங்க, பயத்துலேயே நடுங்கிட்டு போகிறீங்க. அங்கே போனால் அவர் வந்துட்டு, வா உள்ள, ஏன் உள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்து தான். நீங்கள் வந்துட்டு, சார் நீங்கள் ஏன் சார் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் உங்களை என்ன சார் பண்ணேன்? உங்களை ஏன் என்ன நினைக்கிறியோ சொல்லு, இதுக்கு தான் நான் கேபின் குறை சொன்னேன். நீ இந்த மாதிரி மென்று முழுங்கிக்கிட்டு ஒன்றும் இது பண்ணிட்டு நிற்க தேவையில்ல, புரியுதா? இல்லை சார், நான் உங்களை என்ன இப்படி பண்ணேன்? நான் என்ன பண்ணேன் உங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு நீங்கள் இப்போல்லாம் என்ன பண்ணுவீங்களா? சொல்லுங்கள் சார், உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு நான் சொன்னதுக்கு நீங்கள் இப்படிலாம் என்னை எல்லாத்து முன்னாடி வேணும்னே பழி வாங்கிட்டு இருக்கீங்களா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே ஜேகே பார்த்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஐயன், நீ என்னென்னமோ கற்பனை பண்ணிகிட்டு இருந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சார் அப்புறம் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க, நீங்கள் ஒருத்தர்கிட்ட கூட ஒன்றுமே கேட்கலையே. நான் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நார்மலாக தானே இருந்தேன், நீங்கள் என்ன அவ்வளோ இது பண்ணுறீங்க?
இல்லை சார் எனக்கு புரியல, நீங்கள் வேணும்னே அப்படி தானே பண்ணுறீங்க? ஏன் சார் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் தானே, ஒரு ஸ்டூடெண்ட். உங்களுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் தானே சார். என் மைண்ட் செட் அதாவது பொதுவாக உங்களுக்கு எப்படி நீங்கள் நடந்துக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் தான் அவங்கள சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணும் சார். நீங்களே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ரொஃபஸராக உங்களை எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொன்னதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா? இல்லை சார், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அப்போவாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்களா? சொல்லுங்கள் சார், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரில. எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். நீங்கள் அவங்கக்கிட்டே அப்படி என்ன சொல்லி வச்சிங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்க என்னை அதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு அதாவது காலேஜுக்கு வந்தால் நீங்கள் பண்ணுற டார்ச்சர் சத்தியமாக என்னால் அதுக்கு மேலே தாங்க முடியல. இங்கே தான் அப்படி இருக்குது, வீட்லையாவது நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அங்கே பேரண்ட்ஸ் அவங்க ஒரு பக்கம் என்னை அப்படியே ரொம்ப அப்படியே இது பண்ணுறாங்க. நீ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிறாங்க. அப்படி எனக்கு புரியல. அப்படி என்ன நீங்கள் அவங்கள பண்ணீங்க சொல்லுங்கள் சார். ஏதாவது பேரம் பேசி ஏதாவது டீலிங் வச்சு என்னை இது பண்ணிகிட்ருக்கீங்களா நீங்கள்? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்னென்னமோ வந்துட்டு பேசி அப்படியே தள்ளுறீங்க. அவர் வந்துட்டு நீங்கள் என்ன தான் பேசுகிறியோ பேசுன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே நின்றுட்டே இருக்கார். நீங்கள் அப்படிலாம் அப்போ இதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்புறமேட்டு ஏன் நிறுத்து, பேசி முடிச்சிட்டியா சார், போதும் சார் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேனேஜர், அந்த காலேஜுக்கு மேனேஜர் இருப்பாங்களே, நீங்கள் அவங்க ரூமுக்கு போயிட்டு சார் எனக்கு இன்றைக்கி ஆஃப் டே லீவ் வேணும், நான் யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணுன்ட்டு இல்லை, ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்டே வந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு இன்றைக்கி விட்டுருங்க, வந்து சேர்ந்துடுறேன் அதுக்கப்புறமேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முடிஞ்சு சோகமாக வச்சுட்டு நீங்கள் வேறு எந்த பேச்சும் பேசலை. நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு அப்படியே போயே சேர்ந்துட்டீங்க. அவர் இருந்துட்டு இவ எதுக்கு இப்போ இங்கே வந்தால் நம்மக்கிட்ட ஏதோ சொல்லணுமேன்னு சொன்னால் திருப்பி நம்மளை பேசக்கூட விடாமல் இவ போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்னமோ பண்ணிட்டு போட்டும்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நிறைய கேஸ் இப்படி தான் பாதியிலே போகிறோன்ட்டு சுத்தம் அதுங்கெல்லாம் சொல்லாமல் கூட ஓடி போயிடும். நீங்கள் சொல்லிட்டு அது போகிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ கொஞ்சம் போன்னு விட்டாங்க. இப்படி தான் இருக்கும் காலேஜில், அதனாலேயே எனக்கு கண்டுக்க மாட்டாங்க. நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கத்துன்னு கத்துறீங்க உங்கள் வீட்டில். அம்மா அப்பா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒயன் மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி கத்திட்டு இருக்க வந்த உடனே? பா நீங்கள் நிறுத்துங்கப்பா ஃபஸ்ட்டு. நான் உங்களுக்கு பொண்ணு தானே, இல்லை நீ எங்கேயாவது இருந்து தத்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, இல்லை எதுலையாவது இருந்து தூக்கிட்டு வந்துட்டிங்களா? உங்களுக்குலாம் என் மேலே கொஞ்சம் பாசமே இல்லையாப்பா? மா நீலாம் சொல்லுவியே, உன்னை இந்த வயிற்றுல தாண்டி பெற்றேன் வளர்த்தேன் இப்படின்னு சொல்லுவியேம்மா, உனக்குலாம் என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? என்னடி ஒயன் என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி சம்மந்தம் இல்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியல. மா அவன் என்ன செம்மையாக டார்ச்சர் பண்ணுறாம்மா, என்னால் சத்தியமாக தாங்க முடியல. போ. யாருடி, என்ன ஆச்சு, என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. மா நீ நடிக்காத, அதான் நீ சொன்னியே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கி, அவன் தான் உனக்கு செட் ஆவான், அவன் தான் உனக்கு நல்லா பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு இல்லைம்மா நீனு. அவன் என்ன சத்தியமாக அவன் என் ப்ரொஃபஸர்னு உனக்கு நல்லா தெரிஞ்சும் நீ இப்படிலாம் பண்ணுற, எனக்கு சத்தியமாக உனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காது, இனிமேல் அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லின்னு. ஒயின்னு உனக்கு ஒன்றும் விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? நாளைக்கு உனக்கு மேரேஜ்டி. அம்மா அப்பா என்னப்பா அது, மேரேஜா? ஆமாம் ஒயன், உனக்கிட்ட உங்கள் அம்மா சொல்லலையா? ஒயன் உங்ககிட்ட உங்கள் அப்பா சொல்லியா? அம்மா நீங்கள் 2 பேரும் இந்த பேச்சை நிறுத்துங்க. என்கிட்ட யார் சொன்னீங்க, நான் சொன்னேன்னா நீ சொன்னான்ட்டு இருக்கீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் கல்யாணமே வேணான்ட்ருக்கேன், என்னை இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு அவ்வளோதான் பார்த்துக்கோங்கம்மா, எங்கேயாவது போயிடுவேன். நீ எங்கேயெல்லாம் போவேணாம்மா, அவர் ஒன்று விடவும் மாட்டார். புரியுதா? ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு போய் நல்லா இப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்கி ரெஸ்ட்டு, காலையில் சீக்கிரமாக உனக்கு மேரேஜ் இருக்குது, ஸோ அதுக்கான வேலையை பார்க்கணும், புரியுதா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ள சொல்லிடுறாங்க. நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே மண்டையில் அப்படியே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவர் சத்தியமாக அவங்கள ஃபஸ்ட் டைம், அதாவது ஃபஸ்ட் இயரில் வந்த புதுசில் இருந்தே அவர் இப்படி தான் உங்ககிட்ட மட்டும்தான் அவ்வளோ கடுப்பாக வெறுப்பாகவே சுற்றிட்டு கிடப்பார். உங்களுக்கு அதெல்லாம் கண்டாலே எரிச்சலாக இருக்கும். இப்போ எப்படி அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது, நீங்கள் தான் அப்படியே வரீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ தான் என் பிள்ளை அழகாக இருக்கு மா, டென்ஷன் ஆயிடுவேன். ஏதோ நீ சொன்னேன் விதியேன்னு வந்து நிற்கிறேன், நான் ஏதாவது பேசி கடுப்பாக வச்சிடாதம்மான்னு சொல்லிட்டு
அப்படியே சொல்கிறாங்க. நீங்களும் இருந்துட்டு அப்படியே வேறு வழியே இல்லாமல் நிற்கிறீங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு வயன், ஏதாவது யுக்கு தப்பா பண்ணணும்னு நினச்ச, அப்புறம் நீ என்னையும் உங்கள் அப்பாவையும் பார்க்க முடியாது. ஏதாச்சி நிறுத்துங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டேன். ஏன் இந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் வேறு வேலையே கிடையாதா? உங்கள் இஷ்டம் எதுக்கு நீங்கள் பட்டுக்களை எவனையோ பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்துருவேன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிட்டு சாவறதுக்கு எங்கள் வாழ்க்கையை ஏன் சாப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குலாம் வேறு இதே இல்லையா? ஓயன், என்ன இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்க? உன்னை படிக்க வச்சதுக்கு இப்படி தான் நீ திமிரா பேசிகிட்டு இருப்பியா? மா, நீ படிக்க வச்சேன்னு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காதம்மா. அதெல்லாம் உன் கடமை, புரியுதா? அதை விட்டுட்டு நீ என்ன இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க? உன் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இப்போ அவனை பண்ணிக்கம்மா, என்னெல்லாம் பண்ணிக்க நீ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த இடத்துல உங்கள் அப்பா ஒரு காமெடி பண்ணுறது. ஓயனு, நான் உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா நீ என்னடி அவனை என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணிக்கங்கிற? எப்போ இந்த நேரத்தில் உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியமா? என்னை நீ வாய் கிளறாதப்பா. நீங்களாம் சத்தியமாக நீங்கள் நல்லா இது பண்ணிட்டு தெரியறதுக்கு என்ன எதுக்கு இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வைத்தறிச்சல் காண்டில் என்ன பேசுறதுனே தெரியாமல் நீங்கள் பட்டுக்கெல்லாம் பேசி தள்ளுறீங்க. உங்கள் இதுக்கு என்னை பற்றிக்கிட்டு நீங்கள் என்னையை இது பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அவனையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அவ்வளோதான் பார்த்துக்குங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு லவ்ஸ் வேறு ஒரு கேடு. என் பொண்டாட்டி இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். எப்போ அவனா அவனுக்கு உன் பொண்டாட்டி மேலே இருக்க அந்த லவ்வு பாசம் என் மேலே துளி கூட உனக்கு அந்த இது இல்லைனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் பெத்த கடமைக்கு அதுக்கு நல்ல வாழ்க்கையாக பார்த்து கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கண்ட மேனிக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிடக்குறீங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு, வயன் போதும் நிறுத்தமா. ஒரு பெத்த பொண்ணு வாயிலிருந்து நான் என்னென்னலாம் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேனோ எல்லாத்தையும் நீ என்னை கேட்க வச்சிட்டேன். ஸோ தயவு செஞ்சு இதுக்கு மேலே நிறுத்திக்கோ. ஆனாலும் நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். போய் கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்படியே அப்பா மோனே அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்கிறது? இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், மறுபடியும் இப்படி தான் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எரிச்சலில் நிற்கிறீங்க. வேறு வழியே இல்லைப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து கிடக்குறீங்க. அப்படி ஜேகே இருந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. வயன் சிரி வயன், கொஞ்சமாதிரி சிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா உங்களுக்கு? டே யாரா நீ? இங்கே பாருங்க ஜேகே, என்ன அவன் புதுசா ஜேகேன்லாம் வருது? அதுக்குள்ளே மாற்றிக்கிட்டியா என்ன? என்ன நீ அப்போ உன் புருஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அவன் அப்படிங்கிறாரா? நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கோமோனே, இங்கே பாருங்கள் சார், நானே இந்த கல்யாணத்துக்கு விருப்பமே இல்லாமல் ஏதோன்ட்டு உட்காந்துருக்கேன். நீங்கள் பண்ணுறதே என்ன ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த இதில் என்னை பிடிச்சிக்கிட்டு நீ சிரி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் கண்ட மேனிக்கு கிளாஸில் எல்லாத்துக்கு முன்னாடி பேச தெரிஞ்ச எனக்கு இவ்வளோ பேத்து முன்னாடி பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாம் ஷெட் பண்ணிட்டு உட்காரலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அவரே போய் பார்த்துட்டு, என்ன இவ்வளோ திமிரு பிடிச்சி தெரியுறா? இருடி மவளே, உன் திமிரு இதெல்லாத்தையும் அடக்குறண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாரு. நீங்கள் இவர் என்னம்மா நீ பாடுறான்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அந்த ஐயர் கருமம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம். அப்படியே நீங்கள் அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க. இவன் வேறு கருமம் எதையோ எடுத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட் அது மேரேஜ் மாதிரியே இல்லை. என்னதோ ஒரு பொம்மை, ஏதோ ஒரு மனநிலையே இல்லாமல் உங்களை உட்கார வச்சுருக்க மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட் இருக்குது. நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஜேகே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தாலி கட்டுறாரு. உங்களுக்கு ஒரு ஃபீல் வெங்காயமும் கிடையாது. அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. ஃபோட்டோக்காரங்க வந்துட்டு, மாடி அவர் தாலி கட்டுறாருமா, கொஞ்சம் நீ நிமிர்ந்து பார்த்து கொஞ்சம் லைட்டாக சிரிமா, ஏன்னா இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் மூமெண்ட். ஸோ இதை நீங்கள் அழகாக அமைச்சிக்கணும் அப்படி இப்படின்னு அவர் பக்கம் ஒரு பக்கம் வசனம் பேசிகிட்டு இருக்காரு. எப்போ சாமி இவன் நல்லா சம்பளம் வாங்குறதுக்கு நம்ம அவசரம் வாங்குறான்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படின்ற ஏதோ கடமைக்கு சிரினுவேன்னு சொல்லிட்டு அப்படி தாலி கட்டும்போது அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த பக்கத்தில் இருக்க சில பெரியவங்களாம், என்னம்மா கல்யாணம் ஆனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்ணு கலங்குன்னு பேர், உனக்கு கண்ணும் கலங்கலை, ஒரு வெக்கமும் இல்லை, என்ன ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்படியே இதெல்லாம் கேட்க கேட்க இது நடக்கிற ஒரு வெங்காயத்துக்கு இந்த சிரிப்பு ஒன்று தான் கேடுன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க.
ஐயோ ஷி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே கிடக்குறீங்க. அப்படியே ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ நைட் ஆகுது. நீங்கள் தான் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மாவை நல்லா காய்ச்சி மூச்சுன்னு கத்தி விட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு இதெல்லாம் இல்லை, உங்களை விட்டு நான் போகிறேனே அவன் கூட அப்படின்ற மாதிரிலாம் இல்லவே இல்லை. சாமி என்கிட்ட போய் சாகிறதுக்கு அது எவ்வளோ பெட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா முன்னாடி அப்படியே சொல்லிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துருப்பீங்க ஜேகே கூட. அவர் பார்த்துட்டு என்ன ஏன் என் கூட ஒரு நல்லா தயிர் ஹெட்ஃபோன் போட்டு அவர் ஒரு பக்கம் நல்லா கடுப்பேற்றி இருந்திருப்பாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. இப்போ அப்படியே டைம்லாம் கிப்பாகி இப்போ நைட் ஆகிருந்திருக்கும். இப்போ தான் நீங்கள் அப்படியே வரீங்க. அப்படியே ஜேகே தான் உள்ளே இருக்கார். நீங்கள் அப்படியே கதவை அப்படியே தட்டலான்ட்டு போகிறீங்க. அதுக்குள்ளே உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் அத்தை வந்துட்டு அப்படியே உங்களோட பிடிச்சி ரூம்குள்ளே போகிறதுக்கு நீ என்ன தட்டிகிட்டு இருக்கப்போ அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு சீ இது என்ன குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே போகிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமான மார்க்லாம் அதெல்லாம் மார்க் பண்ணி அவர் அப்படியே குறித்து வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்பாடி இவன் ஏதோ ரொம்ப பிஸியாக இருக்கான் பலடை படுத்து தூங்கிருடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நழுவி அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் நடக்கிறத அப்படியே ஜேகே பார்த்துட்டு அப்படியே மொத்த பேப்பர் எடுத்த வாக்கில் அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரா மாதிரி இருக்கும் அதில் அப்படியே வச்சுட்டு அவர் வந்துட்டு வா வயன் வா இங்கே உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு இல்லை சார் பரவாயில்ல சார் இருக்கட்டும் சார் அப்படிங்கிறீங்களா? ஐயையோ என்னம்மா இதுக்கு இத்தனை சார், இப்போ நான் சார்லாம் கிடையாது, கொஞ்சமாவது மூஞ்ச சிரிச்சு வை அப்படிங்கிறீங்களா? சார் தயவு செஞ்சு நீங்களாம் என்ன அந்நியனா சார்? இல்லை அந்நியனா நான் கேட்குறேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கண்டமேனிக்கு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் வந்துட்டு வயன் பொறுமை இவ்வளோ கத்தி எதுக்கு உனக்கு? இவ்வளோ கத்தி எதுக்கு வயன்? இவ்வளோ கத்தி எதுக்கு? நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது. நான் ஏதோ திட்டிட்டு போகிறேன் ஜிக்கே. இப்போ தான் வருது. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு. ஐயோ ஜேகே என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை அவன் வாயிலேருந்து ஜேகே வந்துருச்சுல, ஸோ அதுக்கு சொன்னேன். இல்லை ஜிகே இல்லை சார் ஏதோ ஒன்று. இல்லை நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஸ்கூலில் எனக்கு வேறு ஸ்கூல்னே வருது கர்மா. சரி சார் இது காலேஜ் சார். ஐயா நீ ஸ்கூல் ஞாபகத்தில் இருந்தால் அப்படி தான் எதனால தான் நான் அவ்வளோ காய்ச்சி முச்சுன்னு கத்துறது சார். நீங்கள் தயவு செஞ்சு அதை ஆரம்பிக்காதீங்க. அப்படி என்னன்னா படிக்காமல் விட்டுட்டேன். கிளாஸ்லேயே 5th ரேங்க் நான் தான் சார். என்னையவே நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க. ஆனால் ஒருத்தி கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கா, அவளெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூட மாட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்களா? அவர் வந்துட்டு இங்கே பாரு ஏய் வயன் இங்கே பாரு. என்ன சொல்ல வரீங்க? இங்கே பாருடி சார். இந்த டி இதெல்லாம் தேவையில்லாத வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன அப்படிலாம் கூப்பிட தேவையில்ல. நான் ஒன்று டீன்னு கூப்பிடாம வேறு யாரை கூப்பிட விடுவேன்? அள்ள முடியாது, நான் தான் கூப்பிடுவேன். இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க சார். இப்போ உனக்கு தெரிஞ்சாகணும் நான் ஏன் உன்னை மட்டும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன், அவ்வளோதானே? ஆமாம் அது ஒன்றும் இல்லை வயன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று லவ் பண்ணுறேன். பட் எனக்கு அதை எப்படி உன்கிட்ட காட்டிக்கணும் அந்த ஒரு இது எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அது வரமாட்டுது. எனக்கு அது எப்படி உன்கிட்ட காட்டிக்கணும்னு எனக்கு தெரிலடி. சத்தியமாக அதுதான் உண்மை சார். சத்தியமாக நீங்கள் சொல்கிறது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? லவ் பண்ணுறவன் எவனாவது அப்படியே பைத்தியக்காரோ ஏதாவது ஒன்று திட்டிட்டு போகிறேன். லவ் பண்ணுறவன் எவனாவது எல்லாத்துக்கு முன்னாடி ஒருத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வருஷம் ஃபுல்லாக அவளை கிளின்னு கிழிச்சு, இல்லை இதுக்கு பேர் தான் லவ்வா? சத்தியமாக இப்படி ஒரு இந்த லவ்வை நான் பார்த்ததே இல்லை. என்ன நினச்சிட்ருக்க ஏஞ்சக்கே? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ நார்மலாக என்கிட்ட வந்து வயன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், சேஃபாக பார்த்துப்பேன் அப்படிலாம் நீ சொல்லியிருந்தீனா கூட நான் உனக்கு ஓகே சொல்லியிருப்பேன்டா. அதை விட்டுட்டு என்னை டார்ச்சர் பண்ணி என்னை உனக்கு பிடிக்காத மாதிரி நீ காட்டிக்கிட்ட. நானும் உன்னை பிடிக்காம தான் இத்தனை நாளும் இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன். திடீர்னு நீ வந்து நான் உன்னை லவ் பண்ணண்டி, எனக்கு அது காட்டிக்க தெரிலடி அப்படி இப்படின்னா நான் ஒன்றும் மனசெல்லாம் மாற மாட்டேன், புரியுதா? இங்கே பாரு ஜிகே, நீ என்ன சொன்னாலும் நான் மாற போகிறது கிடையாது. உன்னை வெறுத்தது தான்.
என்ன நீ ஃபோர்ஸ் மேரேஜ் தானே பண்ண, அனுபவை அனுபவை அப்படிங்கிறான். அப்படின்னுமா சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவர்கிட்ட பேசுகிறீங்க. அவர் இருந்துட்டு ஒயன் சத்தியமாக நான் சொல்கிறது உண்மைதாண்டி, எனக்கு நிஜமா உன்னை அவ்வளோ பிடிக்கும். நீ உனக்கே தெரியும் நான் யார்கிட்டயாவது பையனும் சரி பொண்ணும் சரி ஒரு ஸ்டாஃப்ஸோட பேச மாட்டேன். அப்படி இருக்கும்போதே நீ என்னை இப்படிலாம் சொல்லலாமா? சொல்லு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஜிகே, நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, ஆனால் எனக்கு சத்தியமாக நான் என்ன சொன்னாலும் மனசு மாற மாட்டேன். நீங்கள் என்னை எவ்வளோ ஒருத்தவங்க மேலே லவ் இருந்தால் கொஞ்சமாவது அந்த கேரிங்னு கொஞ்சம் இருக்கணும் ஜேகே. அந்த கேரிங்னஸே கொஞ்சம் கூட இல்லைன்னா அது கொஞ்சம் அந்த லவ்வுக்கு அது ஈடாகாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த லவ்வுனா அது இதுதான் லவ்வுனே தெரில. ஸோ நீங்களாம் நான் உன்னை லவ் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அது எதுக்கு யூஸ் கிடையாது, புரியுதா? அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு போயிடுறீங்க. ஜேகே இருந்துட்டு நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைப்பேனே எனக்கு தெரிலடி, தயவு செஞ்சு உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அதை சொல்லுவேன், என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எப்படி சொல்கிறாரு. நீங்கள் நான் உன்னை வெறுத்தது தான் ஜிகே, சத்தியமாக முடியாது. என்னை எவ்வளோலாம் நீ இது பண்ண, நான் எவ்வளோ கெஞ்சிருப்பேன் சார், நான் அப்படி இல்லை சார், அது கூட ஓகே, நான் செய்யாததுக்கெலாம் எதுக்குடா நீ என்ன இது பண்ணா, எனக்கு அதுதான் புரியல. அது நான் சும்மா உன்னை இறண்டணுன்ட்டு அப்படி பண்ணேன்டி. இறண்டணுன்ட்டு பண்ணியா? நீ இப்பயும் சொல்கிறேன், நீ பார்த்துருக்கல்ல நான் யாருக்கிட்டையாவது பேசியிருக்கனாடி, நான் இறண்டி பேசுறதுனாலே அது உன்கிட்ட மட்டும்தான் ஏன், அது உனக்கு புரியுதா இல்லையாடி? அது எனக்கு கவலை கிடையாது ஜேகே. நான் உன்னை கேட்டேனா? நான் உன்னை கேட்டேனா என்கிட்ட மட்டும் நீ பேசு, என்னை மட்டும் இறண்டுன்ட்டு? நீ ஏன் என்னை மட்டும் இது பண்ண? ஏன்னா எனக்கு ஒன்றை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் இறண்டணும்னு தோணலை. வேறு யார்கிட்டையும் எனக்கு அந்த மாதிரி நான் தோணுனது கிடையாதுடி. இந்த மாதிரி ஒருத்தி மேலே மட்டும்தான் தோணும், புரியுதா? ஆமாண்ட, அவங்களுக்கு ஒருத்தி பிடிச்சி இறண்டணும், அவள் மார்க்கில் கையை வைக்கணும், அவளை பிடிச்சி படிப்பில் டார்ச்சர் பண்ணணும், குடும்பம் பண்ணணும், அவளை டிப்ரெஷன் ஆக்கணும்னு சொல்லிட்டு உனக்குலாம் ஒருத்தி மேலே மட்டும்தான் தோணும். ஏன்னா அவன் மட்டும்தானே உனக்கு கிடைச்சவாய். லவ்ன்ற பேரில் எதில் சொல்லிட்டு வந்துடாது ஜேகே, அவ்வளோதான் பார்த்துக்க, நீ கிளம்ப ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கண்ணமே நீ கத்தி விட்டு போயிடுங்க. ஜேகே வந்துட்டு இவளுக்கு நான் என்னத்தை தான் சொல்லி புரிய வைப்பேன் கடவுளே அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு கிடக்குறாரு. நீங்கள் இருந்துட்டு இவன் என்ன சொன்னாலும் நம்ம மாறக்கூடாதுட சாமி, அப்போல்லாம் நம்மளை இவன் இலக்காரமாக நினச்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஆனால் இப்போலாம் ஜேகே காலேஜில் உங்களை ரொம்ப இது பண்ணுறது கிடையாது. நீங்கள் அப்படியே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இவன் என்ன இப்போலாம் நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ அப்படியே ஜேகே தான் வர்றாரு. குட் மார்னிங், நல்லா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் உட்கார சொல்லிடுறாரு. எல்லோரும் அப்படியே அமைதியாகிட்டு உட்காந்துக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறா, ஒயன் சொல்லுடி ஃபசி, என்னடி ஜேகே சார் இப்போலாம் உன்னை இறன்றதே இல்லை போல், என்ன விஷயம்? அது அவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா? ஜேகேக்கிட்டே நம்ம தான் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டானோ, இவன் நம்ம ஃப்ரெண்ட் தானே, ஸோ நம்ம சொல்கிறதுல ஒரு தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு ஃபசிக்கிட்ட மட்டும் சொல்கிறீங்க, ஜேகேக்கு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுடி. ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படி கத்திடுறா. அப்படியே ஜேகே இருந்துட்டு என்ன அங்கே சத்தம்? ஒயன் போச்சு சார், என்ன அங்கே சத்தம்? சார் அது இப்போ ஏதோ அங்கே மேலேருந்து ஏதோ விழுந்துருச்சுன்னு சொல்லி கத்திட்டா சார். என்னது, ஏதோ விழுந்துருச்சா? டேய் அங்கே என்ன விழுந்துருச்சுன்னு பாருங்கடா. ஓகே சார். ஃபசி ஒயன் என்ன விழுந்துருச்சு? தெரில, அது என்னமோ பறந்து போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? ஜேக்கு அப்படியே ஒரு முறை தான் முறைக்கிறாரு. சாரி சார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. எதுக்கு இப்படி கத்துற? நீ என்னடி சொல்கிற? உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாண்டி ஆமாம். நீ அவனை வெறுத்துலடி கொட்டிகிட்டு இருந்தான், அவன் அதுக்கு மேலே அவனை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தானேடி, நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதெல்லாம் அவனுக்கு முக்கியமாப்ப, மூட்டு சொல்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்க, இல்லை மூட்டு போடி, அதாண்டி உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு விளங்கிடுண்டா போங்கடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் சொல்லிடுறா. அப்படியே கிளாஸ் அவர் போகுது. அப்படியே கொஞ்சம் லன்ச் டைம் ஆகுது. நீங்கள் தான் கேன்டீன் பக்கம் அப்படியே போகிறீங்க. அங்கே போயிட்டு சும்மா அப்படியே நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா சாப்பிட்டுட்டு இறந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க கேன்டீன் பக்கம் அப்படியே அந்தாண்டு
ஸ்டாஃப்ஸும் சிலர்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அங்கெல்லாம் அது மாதிரி பிரச்சனை கிடையாது. அப்போ தான் ஜேகே அந்த பக்கம் வராரு. நீங்கள் பார்த்துட்டு சரி இங்கேயும் வந்து இவன் மூஞ்சில முழிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஜேகே அதை அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு வயான் அப்படிங்கிறாரா, இவனுக்கு என்ன பிரச்சனையா, நம்மளே ஏன் இவன் கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஆ சார், ஜேகே சார், ஆ எங்கே வா வயான், ஆ இதோ வரேங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. சொல்லுங்கள் சார். என்ன வயான் சாப்பிட்டியா? இல்லைங்க சார், இனிமேட்டு தான் சாப்பிடணும். ஏன் இன்னும் சாப்பிடல? போய் சாப்பிட வேண்டியதானே, சமைச்சு தானே கொண்டு வந்த? சார் நான் சமைச்சு தான் சார் கொண்டு வந்தேன், உங்களுக்கு அது டவுட்டெல்லாம் இல்லைல்ல? இல்லை, ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க, போய் சாப்பிடு, டைமுக்கு சாப்பிடுவேன், படிக்கிறல்ல, ஸோ அதுக்கெலாம் தெம்பு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. அது எனக்கு தெரியுங்க சார், நீங்கள் போயிட்டு சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓ நான் சாப்பிட்டுதாப்பா வந்தேன். இதெல்லாம் நான் நல்லா தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்களா. அவர் வந்துட்டு மறக்காமல் போயிட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் இது என்ன இவன் யார்கிட்டையும் பேச மாட்டான், இவக்கிட்ட மட்டும் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. அப்படியே டைம்ஸில் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது, நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே சும்மா அப்படியே புக்ஸ்லாம் படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஏதோ வேலை இருந்தால் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நீங்களும் அப்படியே உட்காந்து சும்மா டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ அப்படியே ஜேகே வராரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு ஜேகே, சொல்லுவேன் என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஜேகே, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் என்ன பண்ண உன்ன இப்போ என்னத்துக்கு நீ சம்மந்தம் இல்லாமல் என்ன கேட்டுட்ருக்க? அது ஒன்றும் இல்லை ஜேகே, காலேஜில் அது என்ன என்னையை மட்டும் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டியான்னு கேட்குறது என்னது இது? எல்லாம் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? என்ன பேசுகிறாங்க? இவங்களுக்குள்ள இருக்கு போல், அதனால தான் யார்கிட்டையுமே பேசாத ஜேகே, என்கிட்ட மட்டும் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க ஜேகே. அதுக்கு தான் நீ வேணும்னு இப்படி பேசிகிட்ருக்கியா? எல்லாம் பார்க்கணுன்னு அதுக்கு தான் இப்படி பேசிகிட்ருக்கியா ஜேகே நீ? ஒயன் அப்படிலாம் கிடையாது, நான் நார்மலாக தான் கேட்டேன். நீ நார்மலாக யார்கிட்டயும் அப்படிலாம் கேட்க மாட்டே ஜேகே, அதுதானே எனக்கு பிரச்சனை. நார்மலாக நான் போய் வேறு யார்கிட்டடி என்னத்துக்குடி நான் கேட்கணும்? நான் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்பேன், வேறு யார்கிட்டையும் எனக்குலாம் கேட்கணுன்ட்டு எதுவும் கிடையாது, புரியுதா? இங்கே பாரு ஜேகே, நீ இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காத, புரியுதா? நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டேன். என்னத்த? உனக்கு எனக்கு மேரேஜ் ஆனது எதுடி சொன்ன? அது யார் இஷ்டம், என் ஃப்ரெண்டை நான் சொல்லுவேன், உனக்கு என்ன பிரச்சனை? என்னை மட்டும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஆமாம், உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் சொன்னேன். ஆமாம், நீ சொல்லக்கூடாது. அது என்ன நீ மட்டும் சொல்கிறது, நான் மட்டும் சொல்லக்கூடாதுங்கிறது? என்ன நினச்சிட்ருக்க? அப்போ நானும் போயிட்டு சொல்லுவேன், நாளைக்கு போய்ட்டு காலேஜ் முழுக்க சொல்லுவேன், மைக்கு ஃபுல்லாக சொல்லுவேன், பார்த்துக்கலாமா? என்ன மைக்கில் சொல்லுவியா? இங்கே பாரு ஜேகே, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நான் சொல்லாமல் நீ அவங்கக்கிட்டலாம் சொல்லக்கூடாது. நான் அவகிட்ட மட்டும்தான் சொன்னேன், அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ நான் அவகிட்ட இதையும் மறைக்க மாட்டேன், அதனால் நான் அவகிட்ட சொன்னேன். கிளாஸில் அவள் அதுக்கோசரம் தான் கத்தினான், ஒன்றும் பூச்சிலாம் ஒன்றும் கிடையாது. அடி பாவி, உன்னை முன்ன மாதிரி திட்டாம விட்றதெல்லாம் தப்பாக போச்சு, என்ன பண்ணுறது? அதனால தானே கிளாஸ் டைமில் இப்படிலாம் போய் சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ் ஹவர்ஸில் என்னென்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் கிளாஸ் ஹவர்ஸில் பேசிகிட்டு இருக்கீங்க. இனிமேல் பாரு, பழைய மாதிரி மாறுறேன். இப்போ மட்டும் நீ ஒன்றும் அவ்வளோ இது மாதிரிலாம் இல்லை, பெரிய அப்படியே இப்போ மட்டும் அப்படியே வந்துட்டு ஏன் என்ன பண்ணுற, நேரத்துக்கு சாப்பிட்டியாவையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறேன், முட்டு பாடா அந்த பக்கம் அப்படி ரொம்ப சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திட்டி விட்டுறீங்க. நில்ல ஒரு நிமிஷம், இப்போ என்ன சொன்ன நீ? இப்போ என்ன சொன்னா? ஏன் நில்லடிங்க, இப்போ என்னடி சொன்ன? இப்போ என்ன சொன்ன? என்ன ஜன்னு முட்டு ஒழுங்கா பேசு. ஜேகே, இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வர ஜேகே? இப்போ நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. நீ எதுக்கு இப்படி கிட்ட வர? தள்ளிப்போ. கேட்டதுக்கு பதிலாக சொல்கிறே, எதுக்குடி இப்போ என்னடி சொன்ன நீ? நான் உங்ககிட்ட வந்துட்டு ரொமான்டிக்காக பேசல அப்படி தானே? இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனையாகும். ஏன்டி இதெல்லாம் நீ சொல்லியிருந்தீன்னா
நான் ஆரம்பத்துலேருந்தே அவங்ககிட்ட அப்படியே இருந்திருப்பேனே அவன். ஆமாம். ஆமாம் சார். ஒருத்தி வந்து இப்படி தானே சொல்லிட்டுருப்பா. நீ என் வாய் கலராத ஜெக்கே, தயவு செஞ்சு கிளம்பி போயிடு. என்னை இது பண்ணிகிட்ருக்காது. நான் என்னடி பண்ணுறது? நான் நானா என்ன சொல்கிறது, உன் பர்மிஷன் இல்லாமல் ஒன்று எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுண்டி, அவ்வளோதான். நான் கொஞ்சம் பேசிக்லி கொஞ்சம் டீசென்ட் காய், நான் அப்படி தான். அதனால தான் உன் பக்கம் வராமல் இருந்தேன். இல்லைன்னா நான் எப்போ எல்லாம் முடிச்சு விட்டு போயிருப்பேனே. என்ன ஜெகே? இல்லை நீ கேட்கல ஜெகே, என்ன சொன்னப்ப? ஒன்றும் இல்லை வேன், ஒன்றும் இல்லை. வேறு வாய்ஸ்லாம் மாறுது பாரு எனக்கு. இப்போல்லாம் நொண்டி கேட்காத, அப்புறம் எதாவது வளரிடுவேன் நான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படி சொல்கிறாரா? இங்கே பாரு ஜேகே, அது எதுவும் பேசிகிட்டு இருக்காதா, அவ்வளோதான் சொல்லுவேன். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? இப்போ நீ ஏற்றுக்கவே மாட்டியா? நீ பிடிக்கலனா சொல்லிடுவாயான், டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். ஜேகே உண்மையதான் பேசுகிறியா? நான் உனக்கு என்னை பிடிக்கவே இல்லை நீ தாண்டி சொன்ன. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ நாள் தான் நானும் அப்படியே இருப்பேன் சொல்லு பார்க்கலாம். அப்போது நான் வேண்டான்ட்டா நீ வேறு ஒருத்தி கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி தானே? யான் சொன்னா? நான் எவ்வளையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னை அவனும் கல்யாணம் பண்ணிக்கவும் விடவும் மாட்டேன், புரியுதா? அப்புறம் என்ன இதுக்கு ஜெக்கே? அப்புறம் என்ன இதுக்கு? அப்புறம் என்னை டிவோர்ஸ் கேட்குற? நீ தாண்டி என்னை பிடிக்கல, உன்னை வெறுக்கிறேன்டா, உன்னை பிடிக்கல எனக்கு, அப்படி இப்படி நீ தானே சொல்கிற. நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண, அதனால நான் உன்னை வெறுக்கிறேன், அப்படி இப்படி நீ தானே சொன்ன. எதுக்கு சொன்ன? நீ உண்மை தானே சொன்ன. நீ அப்படி தானே என்ன பண்ண? நான் சொல்லிட்டேன், எனக்கு உன்னை அப்போலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட இறண்டுனேன், விளாண்டேன். அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட எப்படி லவ்வை சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலடி, அதுதான் உண்மை, புரிஞ்சுக்க நீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கிற ஜெக்கே? என்னை ஏற்றுப்பியா ஏற்றுக்க மாட்டியா, அவ்வளோதான் பதில் சொல்லிட்டு தாராளமாக நீ போயிட்டே இருக்கலாம். நான் ஜெக்கே நீ மரமண்டி, எனக்கு புரியல. நான் ஆரம்பத்துலேயே அவங்ககிட்ட என்ன சொன்னேன் யோசிச்சு பாரு பார்க்கலாம். எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, எதையாக இருந்தாலும் நீ இப்பயே சொல்லு. கிறுக்கா எனக்கு நீ நார்மலாகவே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தனாலே நான் உன்னை ஏற்றுட்டு இருந்திருப்பேன்னு நான் அப்போவே சொன்னேன். அதுவே உனக்கு புரியலை மரமண்டு, நீலாம் எங்கே இருந்துடா வந்துட்டடே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அவர் இருந்துட்டு ஏன் உண்மையா? உண்மைதான்டா கிறுக்கா, உண்மைதான் கிறுக்கா. நீலாம் உன் ப்ரொஃபஸர்னு வெளியே போய் சொல்லிக்காத. ப்ரொஃபஸர்னால் கொஞ்சமாவது ஸ்டூடெண்ட்டோட மைண்டை ரீட் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்க எதை யோசிக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உனக்குலாம் தெரியணும். உனக்குலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டுங்கிறது கொஞ்சம் கூட உனக்குலாம் இல்லவே இல்லை ஜிக்கே. நீலாம் அதுக்கெலாம் லாக்கியே கிடையாது. அது ஸ்டூடெண்ட்க்கு ரீட் மைண்டிங் வேறடி. உனக்கு பிடிச்ச இந்த மைண்டெல்லாம் நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறதா என் வேலை அப்படிங்கிறாரா? என்ன நினச்சிட்ருக்கு ஜிக்கே? என்ன கொழுப்பா? இங்கே பாரு, நீ திமிரு பிடிச்சவனா, நான் உனக்கு மேலே திமிரு பிடிச்சவ, புரியுதா? கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் அடங்கி தான் நீ இருக்கணும், புரியுதா? எது அவங்ககிட்ட நான் அடங்கி இருக்கணுமா? இப்போ நான் செய்யல நீ இவ்வளோ அடங்குற பார்க்கலாமா? ஏன் இவ்வளோ நாள் பொறுத்துட்டேன். இவ்வளோ நாள் எதுக்கு பொறுத்தன்ட்டே நான் கிட்டல. என் டைமெல்லாம் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டியே, விட்ட டைமெல்லாம் இப்போ பிடிச்சிருவோமா ஏன் அப்படின்ட்டு ஒரே தூக்கு தான். நீங்கள் பார்த்துட்டு ஜிக்கு என்ன ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ண மாதிரி இது ஃபோர்ஸாக பண்ண போறியா? சாச்சா இதுக்கு ஃபோர்ஸ் கிடையாது, இது வேற. அதில் அவனுக்கு சொன்னால் புரியாது டிம்மக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் மண்டையிலே தட்டு அப்படியே ஒரே தூக்கு தான். அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு. அப்புறமேட்டு என்ன எல்லாம் உங்களுக்கு நடக்குது, முடியுது. நீங்கள் அப்படியே மார்னிங்கே உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு நடந்த கூத்து எல்லாம் உங்கள் அம்மா இருந்துட்டு இப்போ உங்ககிட்ட இருடியும் அவளே வரேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கிளம்பி வராங்க. வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. ஒயின் என்ன சொல்லிட்டு இருந்தா? ஸ்டார்டிங்கில் என்னென்ன கத்திட்டு கிடந்த? நான் சொன்னேன் ஏன் இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கும், லைஃப் நல்லா தான் இருக்கும்னு இப்படி பார்க்கணும்டி பார்த்தா பையனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கெல்லாம் அப்படியே பெருமையாக ஜெகேவா அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா பாராடி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஒருத்தவங்க பக்கம் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு இது. ஸோ தான் பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவள் பக்கம் வரக்கூடாதுன்னு நினச்சேன் நம்ம ஜெகே மனசு சொல்லவா வேணும். அவருக்கு நிஜமாலுமே
அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் உங்ககிட்ட சும்மா அப்படி விளையாண்டுருப்பாரு. மற்றபடி ரொம்ப தங்கமான மனுஷன். யார்கிட்டேயும் ரொம்ப ரொம்ப அவ்வளோக்கெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டார். ஆனால் உங்களை அப்படி மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவார். அதனால உங்களுக்கு காண்டு மட்டுமே தவிர்த்து ஆரம்பத்தில் நீங்களாம் செம்மையாக சைட் அடித்த கேஸ் தான் நீங்கள். ஸோ அதனால் அவருக்கு தெரியும் ஒரு பொண்ணு நம்மளை எந்த ஆங்கிளில் பார்க்குறான்னு கூடமா ஒரு பையனால் புரிஞ்சுக்க முடியாது. அப்படிதான் ஒரு பொண்ணு எப்படி ஒரு பையன் நம்மளை எந்த பார்வையில் பார்க்குறான்னு தெரியுதோ அதே மாதிரி தான் ஒரு பையனாலே புரிஞ்சுக்க முடியும். அவன் அந்தளவுக்கு ஒன்றும் மக்கும் கிடையாது. ஸோ இவர் ப்ரொஃபஸர் வேட சொன்ன மாதிரி மைண்டெல்லாம் புரிஞ்சுக்காமையா இருப்பார் அப்படின்ற மாதிரி தான். அவருக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சதுனால தான் மனுஷனுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போய் அவர் வெம்மா விளையாண்டு இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழியாக தெரிஞ்சு நீங்களும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஸோ இப்போ ஒரு ஹாப்பியாக உங்கள் லைஃப் போகிற அளவுக்கு ஓகேன்ற அளவுக்கு ஓகேவாகிட்டீங்க. இல்லைனாலும் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்லி வச்சுருந்துருப்பாரு. ஸோ இது என்ன கான்செப்டில் நான் இந்த ஒன் ஷாட்டை போட்டேன்னு எனக்கு தெரியல. ஸோ சும்மா அந்த ப்ரொஃபஸர் எப்படியாச்சும் போடணும்னு நினச்சி போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் அதுக்கு கொடுத்த சப்போர்ட்டு இதுக்கும் கொடுங்கடா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்கே நல்லா தெரியுது. ஸோ சாரி ஃபார் த வாய்ஸ் இப்படி இருந்தால். ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ கேவலமாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்கடா. ஓகே, டாடா பை பை.